நன்றி நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. அம்மா வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன், பல்லாண்டு காலம் வாழ்க வளருக. புதிதாக ஒருத்தி வேலைக்கு சேர்ந்திருக்கா. ஆமா, அப்பா சொன்னாரு. யார் இது? இந்த அழைத்து வருகிறேன். ஆகா, வாமா வாமா வாமா. கண்ணு தெரியலையா? என்னாச்சு? என்ன செய்யற? ஒதுங்க வச்சிருக்கேன்டி. நல்லா ஒதுங்க வச்ச. யாரு ராமேட்ட கத்துக்கிட்டதெல்ல? அது தெரியுமே. அத ஆட்டாத. இன்னும் வணக்கம் நிறைய இருக்கு. இன்னும் வணக்கம் இருக்குல்ல. வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன், பல்லாண்டு காலம் வளர்க. எங்கம்மா வாழ்கன்னு தான் சொல்றீங்க? என்னடி எல்லாம் வளர்கன்னு சொல்றீங்க? நல்லாதான் வாழ்றேன். எங்க வளரத்தானே மாட்டேங்கிறேன். அழகா இருக்கடி நீனு. அவசரத்துல யாருப்பா அவளையும் தெரியல. உன் பேர் என்னடி? நல்ல வேலை நீங்க தள்ளி நின்றீங்க. எடுத்துக்கிட்டு மைக்க போட்டேன். மைக்க போட்டீங்கன்னா மைச்சிருக்காரு. மண்டே உடைச்சு போடுவேன். ஒழுங்கா பேசிக்க. ஆமா, வேலையை விட்டு தூக்கிடுவேன். மரியாதையா பேசணும். இந்த இடத்துல தலைவி நான். ஆமா, பெரிய நீங்க மட்டுமே தூக்கணும்ன்றீங்க. உங்க அப்பாவே என்னை பார்த்ததுமே தூக்கணும். அவர் சொல்லிருப்பாரு, நான் சொல்ல மாட்டேன். ஆமா, என் பேரை கேட்கறது நீங்க ஒரு ஆளுதான். உருப்படியா இருக்கிறீங்க. யாருமே என் பேரை கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ அழகா இருக்கல்ல. அழகா இருக்கா? அந்த வார்த்தை சொல்லாதீங்க. எதை வேணாலும் சொல்லுங்க. காரி தூண் துப்புங்க. செருப்படுத்துவ சத்துனடி. அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஏத்துக்குருவேன். அழகா இருக்குன்னு சொல்லிடாது. உண்மையே சொன்னா என்னடி தப்பு? சொன்னா எனக்கு வெக்கம் வந்துடும். வெக்கம் வந்தா லவக்குன்னு சேலை தூக்கி மூஞ்சிய பொத்திக்கிருவேன். வெக்கம் வந்தா கைய வச்சுதானே மூஞ்சிய பொத்துவாங்க. தெரியும் நினைக்கிறியா? அதான நம்பர் பிளேட்டா ஒட்டுக்கிட்டீங்க. 67 63 53 யாரு தெரிய போகுது? அம்மா, என் பேரை கேட்கறீங்கல்ல? என் பேரு அழகு சுந்தர நவநீத கொழலோவி கோபால கிருஷ்ணவேணி. இத நான் எப்படி கூப்பிடுறது? அவசரத்துக்கு ஏதாச்சும் கூப்பிட்டா? நான் சுருக்கமா சொல்லவா? என் குழலு, என் ஊதி, என் வேணி. அம்மா அழகு இருடி சுந்தரம். அட இருடி. இதா பேரை கொஞ்சம் இருடி. ஒரு சின்ன பேரா இருந்தா பரவாயில்ல. ஆனா ரொம்ப சின்ன பேரா சேர்ந்திருக்கேன். அது அம்மா வாயில இது சின்ன பேர் தாண்டி. அதத்தான் சொல்றேன். ரொம்ப சின்னதா இருக்கு. இன்னும் பாதி 4 மீட்டர் வீட்ல இருக்கு. இன்னும் 4 மீட்டர் சொல்லவா? வேண்டாம். எப்பா நிப்பாட்டு. அம்மாவே பயந்துட்டாங்க. உன் பேரை சுருக்கமா சொல்லிரு. அழகு சுந்தர நவநீத கொழலோவி கோபாலக்கு. அம்மா, அவளை வேணின்னு மட்டும் கூப்பிடுங்கம்மா. கிருஷ்ணவேணி அவ பேரு. இருக்கட்டும், கிருஷ்ணவேணி நல்ல பேரு. அதனால ஐயப்பா, ஏன்டி இப்படி அலையகாரி? எங்க அப்பா சேர்த்திருக்கா பாரு. எங்க அப்பா மாதிரியே வேலைக்கு. அப்ப சித்தியா என்ன மட்டுமா சேர்த்திருக்காரு? இருக்கட்டும். ஏய், அதனால அப்பா வந்து என்ன சொன்னாரு? அப்பா பயப்படாதீங்க, அப்படிதான் வேகமா தான் வருவேன். எப்பயுமே நம்மகிட்ட சுறுசுறுப்பு இருக்கணும். அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லைன்னா அதோட வரக்கூடாது. எல்லாம் முடிச்சு எனக்கும் பிடிச்சிருக்கு. பேய் பிஜாதெல்லாம். அம்மா, ஒரு விஷயம் கேளுங்க. இன்னைக்கு அப்பா என்ன சொன்னா தெரியுமா? நம்மள ஒரு ஆட்டுக்கால் சூப்பு போட சொன்னாரு. நல்லா வாங்கி குடி, உனக்கு கை கால் மூட்டை வலிக்கு நல்லா இருக்கும். பட்டுன்னு எடுத்துருவேன். ஆளோளம் சோ அப்படின்னு காவல் பார்க்க சொல்லியிருக்காரு பைத்தியக்காரி. அதனால கண்ணுங்கிறதுமா காவல் பார்க்க போறோம். ஆமா, விளையாட்டு தனமா இருக்க கூடாது. உங்களெல்லாம் பார்த்து என்ன கொடுத்தோம் பதறாதிரி. அந்த வந்தது அவங்க ஒப்பன் சொல்ற மாதிரியான இந்த வேலையில பண்ணக்கூடாது. என்னாச்சு? வந்தது காவல் பார்த்தா நல்லா இருக்கா? நம்மளாம் சின்ன பிள்ளைகளா இருக்கா? ஆமா, ஆடி பாடி விளையாடணும். கூடாம கூடியிருக்கோம். என் உயிர் தோழிகள் நீங்க எல்லாம். நீ இப்பதான் நீங்க தான் எங்க எல்லாரும் சேர்த்து உயிர் தோழி. ரெண்டு பேருமே உயிர் தோழிகள் தான். அதனால அப்பா சொன்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் சின்ன பிள்ளைகளா சேர்ந்திருக்காங்க. சின்ன பிள்ளைய சேர்ந்திருக்காங்க. ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. அதில் அண்ணும் பெண்ணும் சேராது. அறிவு கட்டவளே அழகு இருக்காது. அது மாதிரி ஆடி பாடி இந்த நந்தவனத்துல விளையாட போறோம். அம்மா சொன்ன மாதிரி நந்தவனம் வந்து அந்த மலையில ஒரு மலை பெருசா இருக்கு, ஒரு மலை சிறுசா இருக்கு. குயில்கள் கூவது, மயில்கள் ஆடுவது. இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கெல்லாம் ஒரு இடத்துல கடக்க மாட்டேங்குது. இங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டே கிடக்கு. நீ தள்ளி விட சேரவே மாட்டேன். அம்மா, நீ கெட்ட பிள்ளையா இருக்க. அப்படி இல்லம்மா, நான் உண்மையிலேயே பாவம். ஏன் தள்ளுற? என்னை கண்டால ஏன்றி தரல. அழகா சிரிக்கிற. அழகா இருக்கா? அந்த வார்த்தை சொல்லாதீங்க. ஓடிட்டா ஓடிட்டா. ஆமா தெரிய. சரி, இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? நல்லா கிந்து தருவா, நல்லா கிந்துமா. பச்சை கிளி முத்துச்சரம் உள்ளே கொடியா கொடியாரோ
வர வர உனக்கு ஆரம்பிக்கிறதும் தெரியல முடிக்கிறதும் தெரியவே மாட்டேங்குது. புடிச்சது என்னது அந்த பழக்கத்தை என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க. சே. அம்மா ஆ. அவசரம். ஏய், மகிழ்ச்சி. நான் ஒரு கனவு கண்டேன்டி. என்ன கனவுமா? இருடி. நம்ம ஒரு கனவு காண்றது பெரிய அதிசயமா இருக்கு. அப்ப அம்மா என்ன இதுல சொல்றாங்க? நான் ஒரு கனவு ஏய், கண்டேன். நான் ஒரு கனவு கண்டேன்டி. ஏம்மா ஆ. நமக்குத்தேன் பகல்ல பூரா இந்த வேலை, சரி. இரவுல பூரா இந்த வேலை. அது என்ன பகல்ல போய் அங்க வச்சுக்கிட்டா பகல்ல இந்த வேலைன்னா பாத்திரம் விளக்குற வேலை. நல்ல வேலை. பகல்ல இந்த பாத்திரத்தை விளக்குனாத்தேன் ஆ. இரவுல கதாபாத்திரத்தை பழுச்சு விளக்க முடியும். நல்ல பல்லூச்சின்னு விளக்குறேன். இரவுல இந்த வேலை ஆடுறதுக்கு வந்துடுறான். ஆடுறேன். அப்புறம் எப்படி கனவு காண முடியும்? இல்லடி அம்மா சொன்னது ஒரே ஒரு கனவு அப்ப கண்டான். வண்டியில வரும்போது 1 மணி நேரம் தூங்குறதுல ஒரு கனவு காணலாம். அம்மா என்ன கனவு கண்டான்னு கேட்டுவா, கேட்டா நான் கேட்டுக்கிறேன். கேட்கணும். அம்மா கனவுல வந்தவர் எப்படி இருந்தார் தெரியுமா? எப்படிமா? அவர் வந்து வேல் பிடிச்சிட்டு வந்தாரு. அம்மா உங்க கனவுல வந்தவர் வேலை புடிச்சிட்டு வந்தார். ஆ. என் கனவுல வந்தவர் கோலை புடிச்சிட்டு வந்தார். அறிவு கட்டம். பழனி மலையில ஆண்டி பண்டாரமாக. அம்மா, வேற முருகனை என்னம்மா? சொல்றேன். ஏய், நீ இப்படியே என்கிட்ட பேசுற, நான் அப்புறம் சொல்லவே மாட்டேன். நம்ம 2 பேரும் ஒரு புருஷன். ஒழுங்கா பேசிதான் நான் ரூட்டா பேசிருக்கேன், மண்டையை உடைச்சு விடுவேன். அம்மா இப்ப என்ன சொன்னான்னு கேளுங்க. ஆ. உங்க 2 பேத்துக்கும் ஒரு புருஷங்கறாமா? அத கேளுங்க. கேட்கலையா? எவ்வளவு நேரம் கழிச்சு? கவனிக்கல. அதுக்காக சிரிக்கிறேன். சொல்லு. ஏய், அவர் பட்டை போட்டிருந்தாரு, கழுத்துல ஒரு கொட்டை போட்டிருந்தாரு. அட, இருமா. ஆ. கொஞ்சம் இப்படி சொல்லிக்கிட்டு. என்ன? பிச்சைக்கார நீ பையன். ஏய், பட்டை ஓட்டிருக்கான் பாரு. போயுமே பட்டையா விடுறது எத்தனை ஐட்டம் இருக்கு? ஓல்டு மங்கு, கார்டினலி, நெப்போலியன், மேன்சன் ஹவுஸ், லா மார்டின், பக்காடின் லெமன், இருக்கிற எம்சி என்னடா இருக்கு? எத்தனை ஐட்டம் இருக்கு? இதை எல்லாத்தையும் அது சொல்லிட்டு அப்புறம் எல்லாமே என்ன? எல்லாமே நீங்க குடிக்கிறது. அம்மா சொன்னது அளவா அப்புறம் சொன்னாங்க. இந்த பட்டை நீ இப்ப நினைக்கிறது புள்ள அம்மா சொன்னது முப்பட்டை. அம்மா முப்பட்டை சொன்னாங்களா? நான் சப்பட்டை ஆக்கும்னு நினைச்சேன். அவரு கழுத்துல ருத்ராட்ச கொட்டை போட்டிருந்தாரு. கொத்த கொட்டை 2 கொட்டையா? இந்த காதுல என்ன 2 கொட்டை போட்டிருப்பாங்க? ருத்ராட்ச கொட்டை கழுத்துல போட்டிருந்தாரு. ருத்ராட்ச கொட்டை ஏடே, அது சீவா சொல்லணும். ஆ, அப்புறம் அவர் காலுக்கு கீழே பாம்பு இருந்துச்சு. ஆடுவாமே, விளையாடுவாமே, ஆடுவாமே, விளையாடுவாமே. மாமே, 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 மாமே. நீ எப்படி இங்க வந்துருவேன்னு தெரியும். அம்மா 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 உன்னையா? பாம்பை தொட்டிங்களா? ஏம்மா பாம்பை தொட்டிங்களா? தப்பி தவறி பாம்பை தொட்டுறாதீங்க. தொட்டால் என்ன ஆகும்? அப்படி நீங்க நில்லுங்கம்மா. அப்படி பாம்பை தொட்டிங்க, பாம்பு விசிக்கிட்டு படமாட்டு கோவங்க சொல்லிக்கிறோம். நீ தொடாம பாத்து இரு. அம்மா எப்பவும் தொட வர மாட்டாங்க. அதானே, நீ பாம்பை நசிக்கிறீ வேடி மண்டைய. உன் தலைய திரும்பி விட மாட்டேன் நாளா. கள்ளி. சின்ன பிள்ளைன்னு நினடி. நான் அடிப்ப கள்ளி. நீ மழை பாம்பு ஏய், எடுக்க மாட்ட. அப்புறம் அவர் இங்க பாரு, நீ எதுக்கு இவ்வளவு பேசுற? எனக்கு இவ்வளவு பேசுற பொண்களை கண்டாலே பிடிக்காது. சீக்காரி பெண்களை கண்டாலே பிடிக்காது. ஆ. பொங்கல் பிடிக்காதுன்னா பொங்கல் பிடிக்காதுன்னா தோசை சாப்பிடுவேன். ஆமா. சரி சொல்லுங்க. என்ன சொல்ல? என்னமா இப்படி பட்டை போட்டுருந்தாருண்டிய? மூஞ்சிய பாரு, உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு. அவர் வந்து யாரு தெரியுமா? முருக பெருமாள். அம்மா முருகன் அம்மா. அடேங்கப்பா, நம்ம முருகன் தானே? ஆமா, நம்ம முருகன் தான். அன்னைக்கெல்லாம் 2 டீ கேட்டேன், காசு போட்டு ஊத்தி கொடுத்தாப்ல. யார சொல்ற? டீ கடை முருகன் தானே? நீ பாக்குற ஆளா சொல்லாத, புரியுதா? உங்க கனவுல வந்தவர் என்னென்ன சொன்னாரு? பாம்பு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்கிடாய் இருந்துச்சு, மயில் இருந்துச்சு, சேவல் இருந்துச்சு. என்னது? உங்க கனவுல வந்தது சர்க்கஸ் காரன் தானே? உன் கனவுல தாண்டி அப்படிப்பட்ட ஆளுலாம் வருவாங்க, அறிவு கெட்டவளே. நம்ம நைட்ல நாடகம் ஆடுறதே முடியல, இதுல பகல்ல போய் சர்க்கஸ் வேற ஆடணுங்கிறியா? நல்ல நீ ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. ஏய், நான் அவர் எப்படி நினைச்சிருக்கு தெரியுமா? உன்கிட்ட பேச முடியாது. சொல்லாம தான் சொல்லி புட்டா மிச்சம் இல்லாம, என் கண்ணு 2 ஆட்டி புட்டா தூக்கம் இல்லாம. மிச்சம் இல்லாமையா? சொல்லாம தான் சொல்லி புட்டே மிச்சம் இல்லாம, என் கண்ணு 2 ஆட்டி புட்டா தூக்கம் இல்லாம, என் கடுக்கற மேடை நாச்சம் இல்லாம, உமகர முச்சம் இல்லாம, சும்மா சும்மா கண்ணாடிய பார்க்க வச்சானே, 10 முறை மோகரதி பூச வச்சானே, விதவிதமா வைக்கப்பட கத்துக்கதானே, ரகரகமா கனவுல தான் முத்தோட்டதானே, ஏ பம்பரமா என்ன அவ ஆக்கி விட்டானே, ஓஹோ மார்பிகால கட்டி வச்சு சுத்தரித்தானே, ஏ பம்பரமா
விட்டாலும் ஆடுவேன். எல்லாம் உழைக்க தொழில் தானே. ஆமா நிச்சயமா. செய்யும் தொழில் தெய்வம். திறந்து கிடக்குது. ஆனா அந்தந்த தொழிலுக்கு அந்தந்த வேலையை தான் பார்க்கணும். தேவையில்லாத வேலை பார்க்க கூடாது. இப்ப என்ன வேலைக்கு வந்திருக்கோம்? காவல் பார்க்க வந்திருக்கோம். அதனால ஆட்டம் பாட்டம் இருக்காம அதெல்லாம் போதும். காவல் பார்ப்போமா? வள்ளி அவர்கள் நல்லா பாடுறாங்க, பார்க்க அழகா லட்சணமா இருக்காங்க. இந்த வள்ளி கொஞ்சம் லேசா ஆடினாங்க நல்லா இருக்குமா இல்லைன்னு ஆடலாம்ல, ஒரு பிரச்சனை